மேலை நாடுகள் மாதிரி கன்சியூமரிஸ்டிக்காவும் போலி சுதந்திரத்தை நோக்கியும் முழு வேகமா ஓடிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அமெரிக்கால இன்கார்சரேஷன் பர்சன்டேஜ், அமெரிக்காவில அந்த நாட்டோட குடிமக்கள் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிற பர்சன்டேஜ் நீங்க வேணா கூகுள்ல போய் தடி பாருங்க. கூகுள்ல இருந்து சொல்லுங்க, இப்ப எடுத்து கொடுக்குறேன். அமெரிக்கால இன்கார்சரேஷன் பர்சன்டேஜ், மேலை நாடுகள் எல்லாம் இன்கார்சரேஷன் பர்சன்டேஜ் பாருங்க. யூரோப்ல, ஆஸ்திரேலியால, அதாவது நீங்க எந்த கலாச்சாரத்தை நோக்கி வேகமாக கண்மூடித்தனமாக வெறி கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்களோ, எந்த கலாச்சாரத்தை பார்த்து உங்களுடைய நாட்டின் விதிகளை உருவாக்கி கொண்டு பல ஆயிரம் ஆண்டுகளாக தன்னிலை தாராது எத்துணை போர்கள் உள்ளும் வெளியிலும் வந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு நிற்கும் இந்து சிவிலைசேஷனோட சோசியல் கேபிட்டல், சோசியல் ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல், நல்லா புரிச்சுக்கோங்க இந்த வார்த்தையை. இந்து சிவிலைசேஷனோட சோசியல் ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் ஆணிவேர் அருமாறு அழித்து ஒழிக்க வேண்டும் என்கின்ற முழு வேகத்தோடு இந்த நுனிக்கிளையில் அமர்ந்து கொண்டு அடிக்கிளையை வெட்டுகின்ற அந்த அளவுக்கு முட்டாள்தனம் கூட, அதையும் மீறி மரத்தையே அழிக்க வேண்டும் என்று தன்னுடைய வீடாக இருக்கின்ற, வாழ்வாதாரமாக இருக்கின்ற மரத்தையே அழிக்க வேண்டும் என்கின்ற வேகத்தோடு செயல்படுகின்ற அனைவரும், அந்த வேகத்தில் வெறிகொண்டு திரிகின்ற அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள், அமெரிக்காவை போல பெருஞ்சிறைகள் கொண்ட நாடாக உங்கள் நாட்டை மாற்றுவதற்கு தான் நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்ப அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது வெரிஃபைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது ஒன்றும் கற்பனை கிடையாது. Hindus have the lowest crime rate and smallest prison population in the whole world. உலகத்துல மொத்த நாடுகளையும் எடுத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பர்சன்டேஜ் படி, அதாவது இந்துக்களோட பர்சன்டேஜ் என்ன, எவ்வளவு இந்துக்கள் ஜெயில இருக்காங்க,